ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாசம் கேம்பஸ்ன்ற கொரியன் பிஎலோட 3rd எபிசோட். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடில் சான் மின்ஜேவை கிஸ் பண்ணியிருப்பான். கிஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பைத்தியமாட்டம் சொல்லிட்டு போயிருப்பான். ஆனால் மின்ஜே எனக்கு ஒன்றும் புரியல, இந்த ஃபீலிங் என்னன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அன்னைக்கு லிப்ஸை டச் பண்ண வந்தாங்க, இன்னும் எவரையும் டச் பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம சான். இங்கே நம்மளோட சான் கிஸ் பண்ண சீனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கானே தவிர அவனுக்கு இருக்கிறது என்ன ஃபீலிங்னு கூட அவனுக்கு தெரியல. மின்ஜே கூட நம்ம வெளியில் போகலாம் அப்போல்லாம் சொல்லிட்டு சேட் பண்ணி எரேஸ் பண்ணிகிட்டு இருக்கான். மின்ஜே எப்போதும் போல் லைப்ரரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட ப்ரொஃபஸர் அப்போ வந்து கூப்பிடுறாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் நாள் பேசணும் மின்ஜே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த நேரம் பார்த்து சான் அவன் இருக்கானா இல்லையான்னு எட்டி பார்த்துட்டு பொறுமையாக நடந்து சிரிச்சுக்கிட்டே வரான். ப்ரொஃபஸர் இருக்கிறது கூட தெரியாமல் ப்ரொஃபஸரை பார்த்த பிறகு ஹலோ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிறான். அதுக்கு ப்ரொஃபஸரும் மின்ஜேக்கு ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன், அது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சான் ஆமாம் ப்ரொஃபஸர் நான் தான், மின்ஜே உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். அதுக்கு ப்ரொஃபஸர் உடனே என்னை பற்றி தப்பாக ஏதாவது சொன்னானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. மின்ஜே ஏன் ப்ரொஃபஸர் நான் எப்படி உங்களை பற்றி அப்படிலாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி கொஞ்ச நாள் மின்ஜேவோட ஒர்க்கை கவர் பண்ணுறியா, எனக்கு அவங்க கூட ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மின்ஜேவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சானும் மின்ஜேவோட ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கான். மின்ஜேவும் என்னோடய ஒர்க்கை நல்லா ஹேண்டில் பண்ணுவல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் தான் தனிக்கும் பார்க்குறேன், நீ பண்ணுற ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கியூட்டி பை மாதிரி டாட்டா காமிச்சிட்டு இருக்கான். ஆனால் மின்ஜே நான் உன்னை கண்காணிச்சிட்டு தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எப்பப்பெல்லாம் மின்ஜேக்கு கஷ்டமான சுச்சுவேஷன் வருதோ அப்போல்லாம் இந்த ப்ரொஃபஸர் தான் மின்ஜேக்கு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணி ஹீலிங் டைமை மின்ஜேக்கு கொடுக்குறாரு. அதை தான் இந்த ப்ரொஃபஸரும் கேட்குறாரு. என்ன மின்ஜே உனக்கு முன்னாடிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரப்போ என்கிட்ட வந்து நிறைய கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன், இப்போல்லாம் என்ன ஆளே காணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஓ அப்படி தெரியுதா ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்வர்டாக சிரிக்கிறான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே மின்ஜேவும் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவங்க கூட எப்போ இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அது லாஜிக்காக தப்புன்னு தெரியுது, ஆனால் என்னால் இந்த ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, ஆனால் உண்மையாக இப்படி தான் ஃபீல் பண்ணுறனாலும் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ப்ரொஃபஸரும் அந்த ஃப்ரெண்டை நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு கேட்குறாரு. ஆனால் மின்ஜே அந்த ஃபீலிங் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, அது உண்மையானும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நீ ஃபீல் பண்ண மாதிரியும் நான் சின்ன வயசில் ஃபீல் பண்ணியிருக்கேன். மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்ப என்னோடய கசின் ஒருத்தி இருந்தா, என்னோடய கசின் வெக்கேஷனுக்கு தான் வந்திருந்தா, அது லாஜிக்காக தப்பு தான், ஆனால் அவள் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுலேருந்து அவளை எப்போதுமே நான் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், அவள் கூடவே இருக்கணும் போல இருந்தது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தவங்க மேலே ஃபீலிங்ஸோ இல்லை ஒரு அட்ராக்ஷனோ இருக்கிறதுல தப்பு இல்லை, கொஞ்ச நாள் போக போக தான் அது என்ன ஃபீலிங்ஸ்னே நமக்கு புரிய ஆரம்பிக்கும், ஸோ டைம் எடுக்கும் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. உடனே மின்ஜேவும் அப்போ எனக்கு டைம் எடுத்தால் எல்லாம் தெரிஞ்சிருமா, ஓகே உங்களால் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். ப்ரொஃபஸர் கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு திரும்ப லைப்ரரிக்கு போய் பார்க்குறப்ப ஏதோ சவுண்ட் கேட்டுட்ருக்கு. என்னாச்சு அப்படின்னு பார்க்குறான். இங்கே சானும் அவனோட ஜூனியரும் 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்கானோ. என்னாச்சு, எதுக்கு நீங்கள் 2 பேரும் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மின்ஜேவும் கேட்க சான் உடனே ஏஞ்சி நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் பையனை காட்டுறான். ஜூனியர் பையன் என்ன நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்தே, கரெக்டாக தான் ஒர்க் பண்ணியா, நல்லாவே யோசி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உன்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அவங்க எல்லாருமே பயங்கர கடுப்பாக்கி ஒன்ட்ட தான் சண்டைக்கே வந்திருப்பாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நீ என்ன என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் பையனை கேட்குறான். அதுக்கு சான் உடனே என்ன கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருந்தா, அதனால என்ன தப்பு, நான் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே இருக்கான். உடனே ஜூனியர் பையன் என்ன சீனியர் இவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் எதுக்கும் நம்பி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த இங்கே மின்ஜேவால் பொறுக்க முடியாது, இப்போ 2 பேரும் ஏஞ்சி வெளில போகிறீங்களா இல்லையா, நான் வந்து செக்யூரிட்டி கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனில் நின்றுட்டு இருப்பான். மின்ஜேக்கு அநாயகமாக இருந்தாலும் அவனோட போரிங் லைஃப்பில் இந்த மாதிரி சோட்டிக்கான விஷயம் நடக்கிறப்ப அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. வெளியில் இவங்க 2 பேரும் வந்த பிறகு சானோ நான் உன்கிட்ட கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டேன், சாரி, நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ண வந்தேன்னு எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் படிக்க போகிறான். உடனே ஜூனியர் பையன் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீங்கள் அன்றைக்கி ரூஃப் டாப்பில் என்னோடய சீனியர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலி இவங்க 2 பேரை கிஸ் பண்ணாத இந்த ஜூனியர் பையன் பார்த்துருப்பான், அதனால தான் அன்றைக்கி ஒரே யோசனையாகவே இருந்திருப்பான் இவன், நீ ஏன் அதை பற்றி கேட்குற அப்படின்னு சான் கேட்ட உடனே ஜூனியர் பையனால் ஒன்றுமே பேச முடியாது, அவன் பட்டிக்கே அமைதியாக இருப்பான். அடுத்த சீனில் சான் டெக்வண்டா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது எப்போ பார்த்தாலும் அந்த ஜூனியர் பையனால் எனக்கு தொல்லை தான், ஒருவேளை நாங்கள் கிஸ் பண்ணதை பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சானுக்கு ஒரு டவுட். ஷவர் பண்ணிகிட்டு இருக்கப்பையும் இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஜூனியர் பையன் பார்த்தா நமக்கு என்ன, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க தானே, இதில் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஜூஸ் வாங்குற வெண்டிங் மிஷினுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு நான் மின்ஜேயோட ஃபேவரட் ட்ரிங்க்ஸை வாங்கி அவன்கிட்ட போய் கொடுக்க போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான்.
பின்னாடி சானுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்துட்டு, என்னடா அந்த ஜூஸ் பாட்டிலை வச்சு ரொம்ப நாள் என்னமோ மொனமைட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சானுக்கு அவனை பார்த்த பிறகு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவன் பட்டுக்கு உறைஞ்சி நின்றுட்டு இருக்கான். சரி ஓகே, நீ என்ன பண்ண எனக்கு என்ன, இந்த ஜூஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருடிட்டு போயிடுவான் அந்த பாட்டில். சானுக்கு அந்த ஜூஸ் பாட்டில் போனது கூட வருத்தம் இல்லை, இன்னொரு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு நான் மிஞ்சேவை சீக்கிரம் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறான். அங்கே போய் பார்த்தா மிஞ்சே லைப்ரரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். சான் பதுங்கி வரதை மிஞ்சே பார்த்துட்டு, இங்கே வராதடா, இங்கே உனக்கு அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஆனால் சான் அதெல்லாம் கண்டுக்காம, ஹாய் உனக்கு ஜூஸ் பாட்டில் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு பொறுமையாக சொல்லிக்கிட்டே வந்து மிஞ்சே பண்ண நாட் அலௌட் சீனை சான் மிஞ்ச கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிக்க விளையாண்டுட்டு இருப்பான் சத்தமாக பேசி. என்னடா பண்ணிட்டு இருக்கேன், இங்கே டீன் இருக்காரு, மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவான் மிஞ்சே. சானும் சுகமாக போயிட்டு இருக்கான். மிஞ்சே நாம் ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டோமா என்ன, அவன் பேசினதே வெளில போன்னு சொன்னது மட்டும்தான். மிஞ்சாவோட ஒர்க் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, அவன் கீழே வந்திருப்பான். அங்கே பார்த்தா சான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். என்னடா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா என்ன, இன்னைக்கு பார்க்கலன்னா நம்ம நாளைக்கு பார்த்துக்க போகிறோம், எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சான் உடனே ரொம்ப சோகமா, ஆமாம் நம்ம நாளைக்கு பார்த்துப்போம் தான், ஆனால் நான் உன்னை மிஸ் பண்ணாது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். என்ன சொன்ன நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சே ரொம்ப க்ளோஸ் அப்பில் போவான் சான் கிட்ட. நான் கூட கிஸ் பண்ண போகிறானோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் சானோட காதை பிடிச்சி திருவிட்டு, சாரி நான் உன்கிட்ட எனக்கு ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டேன், அங்கே டீன் இருந்தனால நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு சான் சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே மிஞ்சேவே ஹக் பண்ணிடுறான். மிஞ்சேக்கு ஃபாஸ்ட்டாக ஹார்ட் பீட் துடிக்கிறனால எனக்கு புரிஞ்சிருச்சு என்னை இப்போ விட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு பக்கத்தில் போய் உட்காருவான். உடனே சான், எதுக்கு டீன் இன்னைக்கு லைப்ரரிக்கு வந்தார், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற கொஷினாக மாற்றி கேட்டுட்டு இருப்பான். ஒரு நேரத்துக்கு ஒரு கொஷினை கேளுடா, இத்தனை கொஷின் கேட்டால் நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சவும் கேட்க, நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன யோசிச்சுட்ருப்ப, இந்த நேரத்தில் உனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிருக்குமா இல்லையா அப்படிலாம் சொல்லிட்டு நான் உன்னை பற்றியே தான் யோசிச்சுட்ருப்பேன், நீ என்னை பற்றி யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சான் கேட்க, இங்கே மிஞ்சே நம்ம ஒன்றும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே சானோ, ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி யோசிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் மிஞ்சேக்கு ப்ரொஃபஸர் கூட பேசினது ஞாபகம் வரும். எனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் யோசிச்சுட்டு முடிவு பண்ணுறான். உடனே சானை பார்த்து, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன், எங்கே உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்க, சானோ மிஞ்சோட ஹார்ட்டில் கை வச்சுட்டு, எனக்கு உன்னோட ஹார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேருமே ரொம்ப சிமிலராக இருக்கும், அதனால தான் எனக்கு உன்னோட ஹார்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது நம்ம 2 பேரும் சிமிலராக இருக்குமா, நம்ம 2 பேரோட பர்சனாலிட்டியே வேறையாச்சு, எப்படி நீ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சே கேட்க, சானோ ஒன்று மாதிரியே எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு, நானும் டெய்லி சிரிக்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருந்தேன், இப்போ தான் நான் கொஞ்சம் ப்ரைட்டான மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்ன பிறகு மிஞ்சே, ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசுகிற, ரொம்ப சீரியஸாக ஆகாத, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சி சானை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். உடனே சான், உன் வீட்டுக்கா, நானும் வரேன், மிஞ்சே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இல்லை நீ உன் வீட்டுக்கு போக போகிற, நான் என் வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே மிஞ்சே முன்னாடி போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிளாசம் கேம்பஸ் கொரியன் பிஎலோட 3rd எபிசோட் முடியுது. உங்களுக்கு நாளைக்கு நான் அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணுறேன். அதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.